பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்க இருக்கிறது. கரையை கடக்கும் போது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் கீதா இணைகிறார். கீதா, இந்த பட்டினப்பாக்கம் பகுதி கடலுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடம். அங்கு கடல் எந்த அளவுக்கு சீற்றத்தோட இருக்கு, எவ்வாறு மழையை எதிர்கொண்டு வருது? வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே இன்று மதியம் கரையை கடக்கிறது. சென்னைக்கு மிக அருகில் 190 கிலோமீட்டரில் இந்த பெஞ்சல் புயலானது மையம் கொண்டுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டத்தில், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டத்தில் கனமழையானது நேற்று இரவிலிருந்து பெய்து வருகிறது. நாம் தற்போது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில் நிற்கிறோம். சென்னைக்கு 190 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் மையம் கொண்டுள்ளதால் கடற்கரையானது மிகுந்த கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. மழையும் மிக கனமழையும் அவ்வப்போது பெய்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கடல் சீற்றத்துடனும் மிக கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடனும் காணப்படும் இந்த பட்சத்தில் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கம் பொறுத்தளவில் 4 சென்டிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக எண்ணூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் நேற்று இரவிலிருந்து பெய்து வந்திருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த பெஞ்சல் புயலால் சென்னையில் நேற்று இரவிலிருந்தே கனமழையானது விட்டுவிட்டு அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடல் மிக சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. சென்னைக்கு 190 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெஞ்சல் புயல் மையம் கொண்டுள்ளதால் இந்த கடல் அலைகள் இவ்வளவு சீற்றத்துடனும் மிக கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. தற்போது வரை காவல்துறையினர் இந்த கடல் சீற்றத்துடன் இருப்பதினால் பொதுமக்கள் இங்கே யாரும் வர அனுமதி இல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மழை 190 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதனால் மழையும் வரக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதியில் காற்று மிக வேகமாகவும் வீசுகிறது. கடல் சீற்றத்துடனும் மிக கொந்தளிப்புடனும் காணப்படுகிறது. இப்போ பட்டினப்பாக்கம் பகுதியில் படகுகளை மீனவர்கள் வழக்கமாக அங்க நிறுத்தி வைப்பாங்க. இப்போ மீனவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் அரசு தரப்புல வழங்கப்பட்டிருக்கு? மீனவர்களுக்கு கடல் புயல் உருவாகின்ற காரணத்தினால் மீனவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையும் இந்திய வானிலை மையமும் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அவங்க கடற்கரையில் தங்களோட படகுகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்காங்க. தற்போது வரை எந்த படகிற்கும் இப்போது வரை எந்த சேதாரமும் ஏற்படவில்லை. காற்று சற்று வேகமாக வீசினாலும் படகில் எந்த சேதாரமும் ஏற்படாமல் அவர்கள் பாதுகாப்பாக கடற்கரையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் அறிவித்திருந்த நிலையில் அவர்கள் தற்போது கடலுக்கு பக்கத்தில் கடற்கரையில் படகுகளை நிறுத்தி வைத்து எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கிறது. மழையில் நனைந்தபடியே செய்தியை பதிவு செய்தீர்கள் கீதா. பத்திரமாக இருங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. அடுத்ததாக வேளச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், தற்போது வேளச்சேரியில வானிலை நிலவரம் என்னவாக இருக்கு? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் அரசு தரப்புல எடுக்கப்பட்டிருக்கு? வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தாழ்வு மண்டலமானது புயலாக மாறியது. அதற்கு பேஞ்சன் புயல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த புயலானது காரைக்கால் முதல் மகாபலிபுரம் இதற்கிடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதி கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாம் இப்போது சென்னை வேளச்சேரியில் மேம்பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மேம்பாலத்தில் கார்களானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் பொதுமக்கள் மழை காலங்களில் தங்களது கார்கள், உடைமைகள் மழை நீரில் அடித்து சென்றதை, அதன் அனுபவத்தை பெற்றதன் பின்பு தற்பொழுது வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலங்களில் அவர்களுடைய கார்களை நிறுத்தி வைப்பது வழக்கமாக ஒன்றாக மாறி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பார்க்கிங் வசதி என்பது இருக்கும் பட்சத்தில் அங்கு மழை நீரானது சூழ்ந்து காணப்படுவதால் மற்றும் மழை நீரில் கார்கள் அடித்து செல்லப்படுவதால் பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்களை பாதுகாக்கவும் தங்களுடைய வாகனங்களை மழையில் அடித்து செல்லாமல் காத்துக்கொள்ளவும் இது போன்ற தொடர்ந்து செய்து வருகின்றன. இதே நிகழ்வை கடந்த மாதம் மழையின் போதும் நாம் இதே வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்கள் பார்க்கிங் செய்ததை நாம் பார்த்தோம். தற்போதும் இங்கு பொதுமக்கள் தங்களுடைய கார்களை
பார்க்கிங் செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மகேஷ் காட்டுவதை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சதீஷ், இப்போ அந்த பகுதியில போக்குவரத்து எந்த அளவுக்கு காணப்படுது? அதுல ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கா? இப்போ கடந்த மாதம் பெருமழை பெய்த போது அங்கு வெள்ளத்தடுப்பு பணிகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்றன. அது ஒரு தாழ்வான பகுதியும் கூட. என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக மழையின் காரணமாக அதிக அளவு போக்குவரத்து என்பது காணப்படவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா அதிக அளவு வாகன ஓட்டிகளும் காணப்படவில்லை. சாலையானது போக்குவரத்து சீராக செயல்பட்டு வருவதையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி என்பதன் காரணமாகத்தான் இங்கு வசிக்கும் மக்கள் அவர்களுடைய வாகனங்களை மேம்பாலங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் இங்கு மாநகராட்சி சார்பாக தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கு அதற்கான முகாம்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மழை வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளும் மக்களை மீட்பதற்கு பேரிடர் மீட்பு குழுவும் மீட்பதற்கு தயாராக உள்ளதாகவும் பேரிடர் மீட்பு குழு தகவல் தெரிவித்துள்ளது. சதீஷ், கடந்த மாதம் பெருமழை பெய்த போதும் கூட இதே மாதிரி வேளச்சேரி பகுதியில் அங்கே மேம்பாலங்களில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை பொதுமக்கள் நிறுத்தி இருந்தாங்க. பெருமழை பாதிப்புக்கு பிறகு அந்த வாகனங்களை பழுது நீக்க செலவு பண்ற தொகை அதிகமாக இருக்கு அப்படின்னும் பொதுமக்கள் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. இந்த முறை அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? குறிப்பாக போலீசார் குறிப்பிடுவது என்ன? குறிப்பாக கடந்த மழையின் போதே மேம்பாலங்களில் பொதுமக்கள் கார்களை மேம்பாலங்களில் நிறுத்தி வைத்ததை நாம் பார்த்தோம். அப்பொழுது போக்குவரத்து துறை காவல் அதிகாரிகள் தெரிவித்ததாவது, மழை காலங்களில் பொதுமக்கள் கார்களை அவர்களுடைய வாகன பாதுகாப்பிற்காக நிறுத்துவது என்பது தவறானதல்ல. எனவே இதற்கு நாம் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் தர தேவையில்லை என தெரிவித்திருந்தனர். அதேபோல் பொதுமக்களும் மழை பெய்யும் வரை காரை நிறுத்திவிட்டு மழை நின்ற பிறகு காரினை அவர்களது இல்லத்திற்கு எடுத்து சென்றனர். இதற்கு முன்பு சொல்ல வேண்டுமென்றால் சென்ற மாதம் மட்டுமின்றி இதற்கு முன்பு பெய்த மழை காலங்களில் ஏற்பட்ட வாகனங்களில் ஏற்பட்ட பழுது காரணமாக பொதுமக்கள் தற்பொழுது அதனை சரி செய்வதை காட்டிலும் இதுபோன்று மேம்பாலங்களில் நிறுத்துவதை தற்போது வழக்கமாக கொண்டு உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.